வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அதையடுத்து முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. பின்னர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை, ஊழல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் பேரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. வங்கதேச அரசு கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தி அனுப்புமாறு இந்தியாவுக்கு கோரிக்கை வைத்திருந்தது. ஆனால் இந்தியா இதுவரை அதை பரிசீலிக்கவில்லை. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவும் மேலும் 12 பேரும் தற்போது இந்தியாவில் இருப்பதாக கூறப்பட்டு இவர்கள் மீது ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க இன்டர்போலுக்கு அதிகாரப்பூர்வமாக வங்கதேசத்தால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்டர்போல் என்பது சர்வதேச போலீஸ் அமைப்பு ஆகும். இதில் 195 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். ஒவ்வொரு நாட்டிலும் பதுங்கும் சர்வதேச குற்றவாளிகளை கைது செய்ய உதவுவதே இந்த அமைப்பின் முக்கிய பணியாகும். குற்றவாளிகள் நாடு தாண்டி தப்பித்துச் செல்லும் சந்தர்ப்பங்களில் அவர்களை மீண்டும் கைது செய்து சொந்த நாட்டுக்கு அனுப்ப இந்த அமைப்பு உதவுகிறது.